நீலின்ற ஒரு காட்டுவாசி பொண்ணு காட்டுக்குள்ள ஃப்ரெண்ட்ஸ் கூட சந்தோஷமா விளையாடிட்டு இருக்கா. அப்போ ராஜாக்கள் மட்டுமே போற காளி கோயிலுக்கு அவளுக்கு போகணுமேன்னு ரொம்ப ஆசையா இருக்கு. யாருக்குமே தெரியாம ராஜாக்கள் மட்டும் போற காளி கோயிலுக்குள்ள போனாவ அங்கிருந்து ஒரு மணி எடுத்து அவளோட கோயில போய் வச்சிடுறா. இத பத்தி தெரிஞ்சுக்கிட்ட ராஜா யாரு என்னோட கோயிலுக்குள்ள வந்திருந்தாலும் சரி அவங்கள உடனே கொலை பண்ணிருங்க அப்படின்னு சொல்றாரு. காட்டு ஃபுல்லா தீ வச்சு எரிச்சிடுறாங்க. இதை பார்த்து பயந்த காட்டுவாசிங்க எல்லாமே பயந்து போய் ஒரு குகைக்குள்ள ஒளிஞ்சுக்கிறாங்க. அந்த குகைக்குள்ள யாருக்குமே தெரியாத ஒரு சக்தியும் இருந்துச்சு. நீலி அந்த குகைக்கு போய் பாக்குறா. அந்த இடத்துல தலை தனியா உடம்பு தனியா ஒரு சிலை இருக்கு. நீலி அந்த தலை மேல கை வச்ச உடனே நிறைய வவ்வாலுங்க அவளை வந்து தாக்குது. நீலியை தேடி குகைக்குள்ள வந்த ராஜா நீலியோட ஃபேமிலியை தரன்னு காட்டுக்குள்ள எடுத்துட்டு வந்து வைக்கிறான். யாரெல்லாம் கோயிலுக்குள்ள போனீங்களோ அவங்க குடும்பத்தை வேரோட அழிச்சிருவேன் அப்படின்னு ஒருத்தரா கொலை பண்ண ஆரம்பிக்கிறான். அந்த நேரத்துல நீலி அவளோட நாயை கூட்டிட்டு அந்த இடத்துக்கு வரா. நீலியோட கண் முன்னாடியே அவ அப்பா அம்மாவை கொலை பண்ணிட்டு நீலியையும் ஒரு கம்பி வச்சு குத்தி கொலை பண்ணிடுறாங்க. எல்லாரும் நீலி செத்துட்டா அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு நீலி எந்திரிச்சு அங்க இருந்த எல்லாரையுமே குத்தி கொலை பண்ணிடுறா. நீலியோட கண்ணு ஃபுல்லா நீல கலரா மாறிடுது. அப்போ அவ ஒரு யக்ஷினியா மாறி அந்த ராஜாவையும் கழுத்துல கடிச்சு கொலை பண்ணிடுறா.